குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை, கோச்சார நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பையும் இந்த பதிவில் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், மறுநாள் அதிகாலை 4:48 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி, காலை 8:22 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம், காலை 8:22 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சிவம் நாமயோகம், நள்ளிரவு 2:05 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 7:30 முதல் 10 வரை, மதியம் 2 முதல் 4:30 வரை, இரவு 9 முதல் 12 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலையை பார்த்துருவோம். மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், குரு. கன்னி ராசியில் கேது பகவான், தனுர் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் இணைவு. இந்த கிரக நிலைகள் அடிப்படையில் தான் இந்த நாளானது பிறக்குது. முதல் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பை பார்த்துருவோம். ஜோதிட குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் 9ஆம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களை நேற்று கொஞ்சம் பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். என்னென்னா, மனசு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டு இருக்காதுங்க. அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. மனசு அப்படிங்கிறது கண்ட்ரோலில் இருக்காது. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக, இதெல்லாம் என்னத்த போய் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக செய்து முடிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் இருக்குது இவங்களுக்கு. அந்த தைரியம், அந்த கரேஜ் இருக்குது இவங்ககிட்ட. அதே போல் நல்லா பாருங்கள், இயலிசை நாடகத்துறை, அதாவது இயலிசை நாடகத்துறை, சினிமா, பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கட்டுரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், கதை எழுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் இவங்களுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும். அதை விரும்பி கேட்பாங்க. ஒரு படம் பார்க்குறதோ, ஒரு பாட்டு கேட்குறது, எழுதணும் மட்டும் கிடையாதுங்க, அதை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஆர்வம் உடைய நபர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிற நேரத்தில் விளையாட்டுலேயும் அதிக ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. அதாவது 9ஆம் பாவத்தில் சனி இருந்ததுன்னா விளையாட்டுலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த வெற்றி அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அது அவங்களுடைய தசாபதிகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், எந்நேரமும் இருக்கும் அது அப்படிங்கிறத சொல்லலாம். நாளைக்கு முன் சில விஷயங்களோட இந்த 9ஆம் இடத்து சனியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் யார், தெரிஞ்சவங்க யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக கால்குலேட்டிவாக கண்டுபிடிச்சிட்டு அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை என்ன, அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு எதிர்ப்பை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு மனசு அப்படியே லேசாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. எப்படி அப்படின்னா, எதெல்லாம் உங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களோ, யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்கணும், இல்லை யாருக்கிட்டையுமே எதையும் எதிர்பார்க்கக்கூடாது இப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி நல்லதொரு முடிவினையும் எடுப்பீர்கள். மனம் இன்று யாரிடமும் ஒட்டாது, தனிமையை விரும்பும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பாருங்கள், உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சில சங்கடங்கள், சில ஏமாற்றங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வண்டி வாகனத்தில் சற்று கவனமாக இருக்கணும்.
உங்களுடைய திறமை சோதிக்கப்படும். அதற்காக புதியதாக சில விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் தோன்றும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கடகராசி. என்ன பண்ணாலும் நம்ம முயற்சி பண்ணாமல் ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடக்க போகிறது கிடையாது. முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறதுனால கெட்டு போக போகிறதும் கிடையாது அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதியதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக சிம்ம ராசி. 100 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவீங்க. உங்களுடைய ஆழ்ந்த அனுபவமும் ஆழ்ந்த திட்டமும் பேச்சினில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அப்படியே ஷார்ப்பாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள். இன்றைக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். குடும்ப வாழ்க்கையை சற்று வெறுக்கும் அளவிற்கான சம்பவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு ரொம்ப தொந்தரவுகள் கடந்த நாட்களில் இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு எப்படி இருக்க போகுது கன்னிராசி அப்படின்னா, அட போங்கடா என்ன லைஃபு, யாருக்கிட்ட என்னத்தை சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, நம்மளுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடிய அமைப்பு. நம்மளுக்காக எப்பவுமே நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. யாரை நம்புறீங்களோ அவர்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி செயல்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ எதற்கும் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்துகிட்டே இருந்தால் போதுமானது. சுய சிந்தனை அதிகரிக்கும். சொந்த காலில் நிற்கணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு கட்டாயம் உண்டு. தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். எதுக்குப்பா இவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கோம், கையில் சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமாகி போயிட்டு இருக்குது, தேவையில்லாதையெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிட்டு தேவையுள்ள செலவுகளை மட்டும் செய்வோம், கொஞ்சம் சேமிப்பு அதிகரிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக ஓய்வு தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த விருச்சிக ராசி. எத்தனையோ தடை தாமதங்கள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும், சில சங்கடங்கள் இருக்கும். நம்பி ஒரு காரியத்தில் போய் இறங்கும்போது அதுக்குண்டான சரியான உதவிகள் கிடைக்காது, சரியான சப்போர்ட் இருக்காது, இந்த மாதிரி நிறையா தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி விருச்சிகம் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்லா பாருங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏகப்பட்ட டென்ஷன், ப்ரெஷர், சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி சுற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு இன்றைய நாள். ஒரு வேளை ஒரு பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆனால் அத்தனையும் சமாளிச்சிருவோமா, அதுலேருந்து நம்ம முன்னேறி வந்துடுவோமானா கட்டாயம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் பிரச்சனைகளோடு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக மகர ராசி. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் முடியல, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல அதிகரிக்கும்.
மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத அழுத்தங்களும் சங்கடங்களும் வரக்கூடிய ஒரு சூழல். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில் சற்று விரிசல் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையில் சொல்கிறது. அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது. மனசு கேட்ட செடின்னு படுதோ எது நியாயமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எதில்? எல்லா விஷயத்துலையும், முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுசாக எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது, நிதானமாக இருக்கணும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி பேசுகிறத தவிர்த்துக்கு. இன்றைக்கி மேக்ஸிமம் லீவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நண்பர்கள்கிட்டையோ இல்லை வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸுக்கிட்டையோ உங்களுடைய தொழில் யுக்திகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல். எதுவுமே இல்லைனாலும் நம்மளே டிப்ரெஷன் ஆகிக்குவோம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் உப்பு கரைசல் சாப்பிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வாழ்க்கை துணையை முழுமையாக அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். என்னதான் அவங்கள தேடி வந்தாலும் அவங்களுக்கு உண்டான மதிப்பை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அவங்க சைடு என்ன பாசிட்டிவ், அவங்க எதுக்காக என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு அவங்கள ஆதரவு செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப தலையான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல். கொஞ்சம் இன்றைக்கு வியாபாரம் வந்தோம் நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இன்றைய நாளை கடந்து போகிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.